வசனத்தை வாசிக்காத ஒருவர், வசனத்தை தியானிக்காத ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது. எந்த மாதிரி வாஞ்சிருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தை போல. இப்போ பெரிய பிள்ளைகளுக்கும் அந்த மில்கெல்லாம் கொடுப்பாங்க, பால்லாம். ராத்திரில ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படு அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் கஷ்டப்பட்டு குடிக்கும். ஆனா புதிதாய் பிறந்த குழந்தை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? கை குழந்தை, புதுசா பிறந்திருக்கிற குழந்தை, 3 மாச குழந்தை, 6 மாச குழந்தை. கற்பனை பண்ணி பாருங்களேன். சில மணி நேரத்துக்கு ஒரு முறை சத்தமிட்டு அழும் அந்த பாலுக்காக. டெய்லி 3 வேளை தான் பால் குடிக்கணும்னு சொல்ல முடியாது. அது காலையில ராத்திரி தான், அப்படி கிடையாது. சில மணி நேரத்துக்கு ஒரு முறை அழும். எதுக்கு? பாலுக்காக அழுகுது. தாய் குழந்தையை நீ அமைதிப்படுத்துன்னு சொல்லுவாங்க. புதிதாய் பிறந்த குழந்தை போல எப்படி அடிக்கடி அந்த பாலின் மேல தாகத்தோடு சத்தமிடுதோ, அதே மாதிரி இந்த வசனத்தின் மேல நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். காலையில வாசித்துட்டோம் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்துட்டோம் போதுன்னு இருக்கக்கூடாது. ஆனால் தான் ஒரு புதிய ஏற்பாடு ஒன்றை எப்பவுமே நீங்க கூட வைத்து கொண்டா, டிராவல்ல சும்மா இருக்கும்போது அப்போ ஒரு அதிகாரம், சில வசனங்கள் வாசிக்கணும். வாசிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும். அது மேல தாகம் இருக்கணும். வசனத்தின் மேல வாஞ்சை தாகம் இருக்கணும்.